கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் பாஜகவிற்கு 4% வாக்குகள் மட்டுமே உள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம் செய்துள்ளார். கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் கோவை பொள்ளாச்சி நீலகிரி தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சொந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என தெரிவித்தார். கோவை தொகுதியில் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்றும் பாஜகவிற்கு 4% ஓட்டு மட்டுமே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அதிமுக ஆட்சியில்தான் கோவைக்கு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிவித்த எஸ்பி வேலுமணி, சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் தனபால், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 3 நாடாளுமன்ற எல்லாம் வந்திருக்கிறீங்க. நம்ம எதிரிய குறைவாகவும் மதிப்பிடக்கூடாது. வெற்றி உறுதி. நம்ம அதிக ஓட்டில் ஜெயிக்கணும். எல்லாரும் இன்னைக்கு இருந்து தேர்தலுக்கு குறைவான காலம் இருக்கு. 19வது தேர்தல், 17ஆம் பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு பாரு குறைவான காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்துருச்சு. ஆகவே இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றணும். இன்னைக்கு நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் இன்னைக்கு பேசும்போது எல்லாம் வேகமாக பேசுனாங்க. எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் 3 தொகுதியிலும் கூட்டணி கட்சியில் அரவணைச்சு போகணும். நம்ம தலைமையில் கூட்டணி, நம்ம தான் அவங்களை அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லா பொறுப்பாளருக்கு பார்த்துங்க, எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பாளர் போடுவாங்க. பேரூராட்சி, ஊராட்சி, அதே போல் வார்டுலேருந்து எல்லாம் பொறுப்பாளர் போட சொல்லியிருக்கு. இல்லை மாவட்டத்தியாருங்க, எங்களுடைய ஒன்றிய நகராட்சியாருக்கு, பேரூராட்சியாருக்கு, நகர எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஊராட்சி உட்பட பொறுப்பாளர் போடுவாங்க. எல்லாமே கூட்டணி கட்சிகளை டைப் பண்ணி போடணும். கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் அங்கே போய் நேராக நீங்கள் போய் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கூப்பிடல அப்படின்னா கூட ஏதாவது தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் நேராக போய் சேர்ந்துக்குங்க. நமக்கு எதிரி இன்னைக்கு திமுக, பாரதிய கட்சி 2 தான், 2 பேர். மெயினாக திமுக தான் நமக்கு எதிரி.